அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் பாரம்பரியமாக பயன்படுத்தின இந்த வெண்கல பொருட்கள்லாம் போட்டுகிட்டே வரோம். அதாவது ரொம்ப பழைய வெண்கல பொருட்களாக போட்டுகிட்டே வந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் கலெக்ஷன் நம்ம வீடியோவில் வந்திருக்கு. அது என்னென்னு பார்ப்போம், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாட விளக்கு. மாட விளக்கு வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட்ஸில் செஞ்சுருக்காங்க. ரொம்ப பழமையான மாட விளக்கு இது. நடுப்புற பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாமம் இருக்கும். ரெண்டு பக்கமுமே நல்ல ஒரு டிசைனாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இது வந்து கை வேலைப்பாடு, மிஷின் கிடையாது, கை வேலைப்பாடு. இப்போயே நம்ம ஏற்றி வைக்கிற அளவுக்கு நல்லா யூஸபிள் கண்டிஷனாக இருக்குது. பிளாக்லாம் இல்லாமல் நல்ல கண்டிஷனாக இருக்குது இந்த மாட விளக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், எல்லாருமே என்கிட்ட அடிக்கடி கேட்குறது என்னென்னா, அந்த பிராண்ட்ஸ் பிளேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் என்னென்னா ரொம்ப வெயிட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே இருக்குது. கொஞ்சம் லைட் வெயிட்டாக சாப்பிட்ற மாதிரி யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்கக்கூடிய 2 முறி பிளேட்ஸு. முறி பற்றின மெட்டீரியல் வந்து நம்ம நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். யாராவது புதுசாக பார்க்குறவங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பழைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா முறினா என்னங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டது தான். இது யாருக்காவது வேணால் கம்மியான ப்ரைஸில் கொடுக்கலாம். இது என்னென்னா, நம்ம வந்து காய்கறி சீவுறது. காய்கறி சீவும் போது என்னென்னா, கீழே ஒரு பாத்திரத்து மேலே அப்படி கவுத்து வச்சுட்டு நம்ம சீவணுன்னா எல்லாமே அந்த பாத்திரத்துக்குள்ளே கொட்டிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வச்சுருக்காங்க. இது அப்படியே மாட்டுற மாதிரி அமைப்பில் வச்சுருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளி சொம்பு. நல்ல டிசைன்டு ஒர்க்காக இருக்கக்கூடிய அந்த கிளி சொம்பு தான் இது. இது பித்தளை தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு நகாஸ் வேலைப்பாடோடு இருக்குது. இங்கே கீழே படம் போட்டிருப்போம். அதே மாதிரியே கீழேயும் நல்லா வேலைப்பாடுகளோடு கொடுத்துருப்பாங்க. உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஈயம் பூசி வச்சுருக்கேன். நான் வெள்ளி ஈயம் பூசி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் ஏற்கனவே கஸ்டமர் வந்து ஈயம் பூசி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுமே வந்து ஒரு வெள்ளி ஈயம் பூசி வச்சாச்சு புதுசாக. ஸோ பால் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈயம் இருக்கிறதுனால எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்கல படி. இது பாருங்களேன், நல்ல வெயிட் இருக்கும். ஒரு 800 கிராமுக்கு மேலே வெயிட் இது. இதோட வெயிட்டு சுத்தமான வெண்கலம் அது. ஸோ எவ்வளோ ஒரு கலை வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய அந்த வெண்கல படி. இது வந்து வாலுருளி. நம்ம எதாவது தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாலுருளி தான் அது. அடுத்தது கூஜா. இது பார்த்திங்கன்னா முந்திரி கூஜா. இது நம்ம நார்மல் கூஜா. அதுலேயே மினி கூஜா இருக்குது பாருங்களேன். பியூர் வெண்கல கூஜா அந்த மினி கூஜா. அதுக்குள்ளே சின்னதாக அழகாக ஒரு கிண்ணம் கூட இருக்குது. இது பாருங்கள், சின்ன கிண்ணம் இருக்குது. சூப்பராக இருக்கும் அது பார்த்தீங்கன்னாலே. சைஸு இவ்வளோ தான் இருக்கும் மினி. ஸோ அடுத்து கரண்டிங்கெல்லாம் பார்ப்போம் வாங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா முறி சாம்பார் கரண்டிங்க 2 இருக்குது. அதே மாதிரி இதுவுமே முறி தான், நம்ம கிண்டுறதுக்கு பயன்படக்கூடிய கரண்டி. அதுலேயே சின்ன சைஸு இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா முறி அந்த வகையை சேர்ந்த கரண்டிங்க. ரொம்ப ரேரான கரண்டிங்க தான். அடுத்தது இது பாருங்கள், இது பியூர் முறி. நம்ம ஏதாவது சட்னி அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். யாருக்காவது வேணுன்னா சொல்லுங்கள். முறியிலே தோசை திருப்பி பாலிஷ் பண்ணிக்கலாம். நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம், இல்லைனா வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பிளாக் கலர் போய் இந்த மாதிரி நல்லா எல்லோ கலராக வந்துடும். ஸோ தோசை திருப்பிலாம் ரொம்ப ரேர் தான். இது பார்த்திங்கன்னா நம்ம பித்தளை கரண்டிலே சாதம் எடுக்கிறதுக்கு உள்ளது. சாதம் பரிமாறுறதுக்கு, சாதம் எடுக்கிற அந்த அன்ன வெட்டி. தூபக்கால். அதே மாதிரி இங்கே பாருங்களேன், ஒத்த தீபத்திலே ஒரு 100 ஆண்டுகள் பழமையான ஒத்த தீபம் இது. இங்கே பாருங்கள், சுவாமிக்கு நம்ம இந்த மாதிரி ஒத்த தீபம் காமிக்கிறது. இங்கே பாருங்கள், எப்படி கயிறு மாதிரி மாடலில் பித்தளையிலே முடிச்சு போட்டுருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சாமிகிட்ட எப்படியே வச்சு இதை தீபமாக நம்ம ஏற்றிடலாம், வச்சிடலாம் தீபமாக. இதுவுமே பார்த்திங்கன்னா ஹோமம் வளர்க்குறதுக்கு உள்ளது. ஸோ இதில் நம்ம எல்லாமே போட்டு ஹோமம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறி பவுல்.
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முறி பவுல் ரொம்ப ரேர் தான். பியூர் முறிங்க, சுத்தமான முறி எப்படி இருக்குது பாருங்கள். நான் சொல்கிறது முறி அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ஆஃப் பிராண்ட்ஸ் தான் முறின்னு நான் சொல்கிறேன். டின் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதாவது வெள்ளியத்தோட கண்டென்ட் அதிகமாக இருக்கிற பொருள் இதெல்லாம். அதனால தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இது. பழைய பொருள் ஏன் காஸ்ட்லி நிறைய பேர் கேட்குறீங்க. காரணம் என்னென்னா இதுதான் விஷயம். பழைய பட்டு புடவை காஸ்ட்லியாக இன்னைய விலைக்கு எடுத்துக்குவாங்க. என்ன காரணம்னா அதில் இருக்கிற அந்த வெள்ளி நிறையா இருக்கும் அந்த ஜருகையில். அதே மாதிரி இதில் வெள்ளி ஈயம் நிறையா இருக்குது. அதனால் இதை உடச்சி கொண்டு நீங்கள் கடையில் போட்டிங்கனாலும் டபுளாக எடுத்துக்குவாங்க. நம்ம இன்றைக்கி பித்தளை விலையோட டபுளாக. அதே மாதிரி முறியிலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். அதாவது இது வந்து ஒரு சைடு உள்ள கும்பா, நம்ம அந்த மாதிரி நார்மல் கும்பா பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி இது வேறு ஒரு சைடில் உள்ள கும்பா. இதுவுமே சாப்பிட்றதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கனமாக இருக்குது பாருங்கள். 2 கிலோ வெயிட். இது இருக்கிற ரொம்ப சாலிட் பீஸு. இது வெங்கல கும்பா. அதில் பாலிஷ் போட்டு நம்ம வச்சுருக்கோம். பெல் சவுண்டு கேட்கும். வெங்கல கும்பா. அதே மாதிரி பாருங்களேன், நல்ல ஒரு நில விளக்கு. அதாவது நம்ம வாசலில் ஏற்றி வைக்கலாம், சாமிகிட்ட வைக்கலாம். ஒரு விளக்கு வச்சாலும் சாமிகிட்ட நம்ம வைக்கலாம். அந்த மாதிரி அழகாக லாக் டைப் விளக்கு தான். நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய விளக்கு. பியூர் பிராண்ட்ஸ் விளக்கு. ஒரு 80 இயர்ஸ் பேக் யூஸ் பண்ண ஒரு விளக்கு அது. அதே மாதிரி சாதம் வடிக்கிற வெங்கல பானை. ஒரு 1.5 படி பிடிச்சி வடிக்கிற பானை இது. வெங்கல பானை தான். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி பானை. அந்த இட்லி பானை இந்த மாதிரி குமிழ் வச்சுருக்கோம். 2 பக்கமும் காது வச்சுருக்கு. மாடல் பார்த்திங்கன்னா கொப்பரை மாதிரி. கீழே மாடல் பாருங்களேன். கீழே இந்த மாதிரி கொப்பரை வச்ச மாதிரி மாடல் வரும். உள்ளுக்குள்ளே இட்லி தட்டும் பார்த்திங்கன்னா குமிழ் வச்ச இட்லி தட்டு. 4 நாளும் 8 இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெயிட்டாக கேட்குறீங்க இல்லையா பிளேட்டு, அவங்களுக்கு தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு. எப்படி தட்டி தட்டி வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள். பியூர் முறியில் செஞ்ச முறி தட்டு தான் அது. இப்படி தட்டினீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அந்த சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். ரிங் அடிச்சுட்டே இருக்கும். இது பியூர் முறி. அதே மாதிரி பழைய வாளி பாருங்கள். பரங்கிக்காய் வாளி. பிரான்ஸில் செஞ்ச வெத்தலை தட்டு இது. வெத்தலை வைக்கலாம், சங்கு வைக்கலாம், சுவாமி வைக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்ட்ஸ் மேடு இது. அதே மாதிரி இதுவுமே பார்த்திங்கன்னா பிராண்ட்ஸில் படி. இது சுவாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளை பித்தளை. வெள்ளை பித்தளையில் யூஸ் பண்ணுறது அந்த கெண்டி. இது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு டப்பா. சுண்ணாம்பு வைக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு டப்பா தான் அது. குங்குமம் வச்சுருந்துருக்காங்க. ஆக்சுவலாக சுண்ணாம்பு டப்பா. அதே மாதிரி பாருங்கள் 2 வெங்கல பருப்புருளி. இது நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்காக உள்ளது. நல்ல ஹெவி பீஸு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு டிசைன்டாக இருக்குது பாருங்கள். வெங்கலத்திலே பாருங்கள் சுற்றிலையும் எவ்வளோ வேலைப்பாடுகளோட சந்தனம் வைக்கிறதுக்காக உள்ளது. அடுத்து ஒரு பவுல் பாருங்கள். பியூர் வெங்கல பவுல் இது. இந்த மாதிரி பாதம் வச்சுருக்க பவுல். ஆக்சுவலாக அவங்க சந்தனம் வச்சுருந்துருக்காங்க பாருங்கள். அதில் சந்தனத்தோடு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதில் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு என்ன பொருள் வேணுமோ அதை நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. பொருளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். நன்றி, வணக்கம்.